அடுத்து 101வது திவதேசம் இன்னும் சற்று மேலே. இந்த திவதேசம் முக்திநாத் என்னும் சாலக்கிராமம் என்னும் சொல்லப்படுகிறது. நேபாளத்தில் தற்போது இருக்கும் க்ஷேத்திரம். அப்படின்னா அன்னைக்கு நேபாளம் பாரதம் தான், இன்னைக்கு இருக்கிற நேபாளம் தான் தனியா பிரிஞ்சு வேற இடத்துல இருக்கு. இது மொத்தமே பாரத வருஷம் பரத கண்டமா தானே இருந்திருக்கு. எங்க பாரசீகத்தினுடைய கிழக்கேந்து ஆரம்பித்து கம்போதியா இந்தோனேசியா நாட்டினுடைய இடது பக்கம் மேற்கு வரைக்கும் இது மொத்தமும் ஒரு பாரத தேசம்தான். அப்படிதான் இருந்திருக்கு. மொத்தம் நம்ம ராமாயணம் பாரதம் பாகவதம் எல்லாம் இந்த இடத்துல உண்டு. அப்புறம் அப்படியே துண்டு 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 கண்டம் கண்டம்னு பிரிந்து போய்த்தா இன்னைக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும். இருக்கிறத ஒழுங்கா காப்பாத்தின்னு சனாதன தர்மத்தோட இருந்தோம்னா சரி. சாளக்கிராமம், திருச்சாளக்கிராமம் என்னும் முக்திநாதன் என்னும் திருநாமம் இந்த திவதேசத்துக்கு ஏற்றமே சாளக்கிராம பெருமாளாலே. சாளக்கிராமம்னாலே கண்டகி நதி. கண்டகி நதி இமாச்சலத்திலேருந்து கீழ் நோக்கி ஓடி வருகிறாள், கங்கையோட கலக்கிறாள். என்னது கண்டகி நதி? கண்டகி நதி பெருமான குறித்து தபஸ் புரிந்து நீ என் கர்ப்பத்தில் இருக்கணும்னு பிரார்த்தித்தாளாம். அது எப்படி திடீர்னு ஒரு நதியா இருக்க, எப்படி உன் கர்ப்பத்தில் இருக்க முடியும்? ஒண்ணு செய், நீ நதியா ஓடிக்கொண்டிரு, நான் சாளக்கிராம கல் வடிவத்திலிருந்து உன்னுடைய மடியிலேன்னு சொன்னால், ஒரு பெண்ணனுடைய கர்ப்பத்திலேன்னு சொன்னா நதியினுடைய கீழ்த்தளத்திலேன்னு சொல்லலாம் இல்லையோ, அதை போல நான் சாளக்கிராம கல்லிலே உரைகிறேன் என்று பெருமாள் வரம் கொடுத்தார். அதனால ஒரு வகையான கல், அந்த கல் பல லட்சம் ஆண்டுகளா கெட்டிப்படுறது. மரமா கூட இருக்கலாம். அந்த கல் முதல்ல மரமா இருந்திருக்கும். மரம் போய் கீழே பூமியில சிக்கி சிக்கி படிந்து 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 பல நாள் மேலேந்து மலைகள் அழுத்தி அழுத்தி நதி அதுக்கு மேல ஓடி 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 அதனுடைய அறையில இருக்கு. அதுல சின்ன பூச்சி உள்ள போறது. அந்த அழுந்தி இருக்கிற கல்லுக்குள்ள பூச்சி போய் தன் காலால் இப்படி நடந்ததுன்னு வச்சுங்க, அது அப்படியே சாளக்கிராம கல் போலே. இவர் தான் சதச சுந்தரமூர்த்தி, இவர் தான் சுதர்சனமூர்த்தி, இவர் லக்ஷ்மி நாராயண பெருமாள், இவர் பாலமுகுந்த பெருமாள், இவர் மத்ஸ்யமூர்த்தி, இவர் கூர்மமூர்த்தின்னு அப்படியே உருமாறுறார். அவர் பகவான் வரம் கொடுக்கிறார், இந்த கல்லில் நான் வசிக்கிறேன். அதுக்குன்னு எங்க இதுல வேணா இருக்க மாட்டார் அவர். இந்த சாளக்கிராம கல்லுல நான் இருக்கேன். சாளக்கிராமம் நம்ம ஊர்ல கிடைக்குமா சுவாமி? நான் கிடைக்காது. அது கண்டகி நதியில மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நான் இறங்கி எடுத்துன்னு வந்துடலாமான்னால் இறங்கலாம், வரலாமான்னு எனக்கு தெரியாது. இறங்கி வேணா பார்க்கலாமே தவிர மறுபடியும் ரொம்ப சிலீர்னு இருக்கிறது காலா கண்டகின்னு கீழே சேவிச்சு விடலாம். இதுக்கு நம்ம போக வேண்டியது ஒன்னும் 2-3 வழி இருக்குன்னு வச்சுங்க. பீகார்ல போய் சீதாமரி வழியாவும் உள்ள போகலாம். போயிட்டு போக்ரா போய் ஜொம்சம் போய் அங்கிருந்து சாளக்கிராமத்துக்கு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாராயண காட் வழியாவும் போகலாம். 2-3 பாதை இருக்கு நேபாளத்துக்குள்ள போறது. எது வழியா உள்ள போயிடும். அதுக்கு பக்கத்துல சோனாலி எல்லைன்னு சொல்லுவா, அந்த எல்லையை தாண்டி போக்ராக்கு போய் ஜொம்சமுக்கு போய் ஆபத்தெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப போலான்னு வச்சுங்க, போறா கூட்டின்னு போறா போயிட்டு வர்றவா இருக்கா, ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேர் அளவுக்கு போகலாம். அதுக்கு மேல கூட்டமா போக முடியாது. கீழே கண்டகி நதியில தீர்த்தம் ஆடிட்டு அந்த கண்டகி நதியோடையே வண்டியில மேல போகணும். மேல போக போக வாயு கொஞ்சம் குறைஞ்சுட்டே தான் இருக்கும். மூச்சு விடுறதுக்கு சமமா தான் இருக்கும். இல்ல ஆகாய விமானம் போய் கூட இறங்குறது. அங்க இறங்கிவிட்டாலும் கடைசி கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 மைல் தூரம் வரைக்கும் நடந்துதான் ஆகணும். அதுக்குள்ள மூச்சு வாங்கத்தான் வாங்கும். ஆனா ரொம்ப ஆச்சரியமான இடம். நம்ம நினைப்போம் ரொம்ப குளிரா இருக்கும், இருட்டா இருக்கும்னு. அப்படி இருக்கவே இருக்காது. பளீர்னு வெயில் அடிக்கும். அந்த உயரமான இடத்துல அந்த வெயில், பின்னாடி வெள்ளியாட்டம் ஒரு மலை, இந்த பக்கம் தங்கமாட்டம் ஒரு மலை, இந்த பக்கம் அன்னபூர்ணான்னு மலைக்கு பேர், அந்த பக்கம் தௌலகிரின்னு மலைக்கு பேர். அன்னபூர்ணா தௌலகிரி 2 மலைத்தொடருக்கு கீழே உலகத்திலேயே ஆழமான பள்ளத்தாக்கல நதி ஓடுற இடம் அதுதான். கண்டகி நதி அங்கதான் ஓடிட்டு இருக்கு. அதுல தீர்த்தமாட்டு மெதுவா மேல ஏற போறோம். மேல கொண்டு போய் விட்டுட்டாள்னா ஒரு சமதளம். அந்த சமதளத்திலே மேல ஏறி போனா மரத்தால தான் கோவில். ஏன்னா அங்க கல்லால கட்டுறதுக்கெல்லாம் வழியே இல்லை. அந்த இடத்துல மரத்தால் அமைந்த கோவிலுக்குள் திருமேனி முழுக்கவே சாளக்கிராம திருமேனி. பெரியவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். முக்தி நாராயண பெருமாள், முக்திநாத் பெருமான். அங்க பார்த்துட்டு இருக்கிறவா 2 பேர். அவர்கள் மட்டும்தான் அங்க தங்கியிருக்கா. வேற யாரும் அங்க தங்கறதுக்கு முடியாது. அப்படி சேவிச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி 1 மணி நேரம் தான் கூட்டின்னு போறவா கொடுப்பா. அதுக்குள்ள கீழே ஜம்சமனுக்கான இறங்கி வந்துடணும். வந்தா தான் ராத்திரி வேளை அங்க தங்கிக்கலாம். முக்திநாதனை பத்தி திருமங்கியாழ்வாருடைய பாசுரம், கலையும் கரியும் கரிமாவும் திரியங்கானம் கடந்து போய் சிலையங்கணையின் துணையாக சென்னான் வெண்ணிச் செருக்கிளத்து மலகொண்டல நீர் அணகட்டி மதில் நீரலங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடநெஞ்சே. இது சொல்றது வழக்கம். திருமங்கியாழ்வாரே கூட சாளக்கிராமம் அடை நெஞ்சேன்னு ஆசைதான் பட்டிருக்கார். போனாரா தெரியாதுன்னுவா, அவ்வளவு கட்டமான ஊரா. ஆனா திருமங்கியாழ்வார் ஆடல் மா குதிரையில ஏறிண்டு அத்தனை திவதேசத்துக்கும் போய் தான் பல்லாண்டு பாடிட்டு இருக்கார். நம்மாழ்வார் புளிய மரத்தடியிலேருந்து நகர்ந்ததே கிடையாது. அவர் புளிய மரத்தடியிலேயே தான் இருப்பார். எல்லா பெருமாளும் அங்க வந்து தாளத்தை கையில கொடுத்து பாட்டு வாங்கிட்டு போகணும்.
அவர் எங்குமே போக மாட்டார். ஆனா திருமங்கை ஆழ்வார் போயே பல்லாண்டு பாடினவர். சால கிராமத்தில் பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். ஸ்ரீமூர்த்தி வடக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், பழைய நாள்ல வடக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். ஸ்ரீதேவி நாச்சியார், சக்கர தீர்த்தம், கண்டகி நதி, கனக விமானம், பிரம்மா, சிவன், கண்டகி நதி ஆகியோர்களுக்காக பிரத்யக்ஷம். பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 2 ஆழ்வார்களும் பாசுரம் பாடியிருக்கா. ராமானுஜரை பத்தி முதல்ல இங்க ஆரம்பிச்சே ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, சாலக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி. சாலக்கிராமகிரிக்கு போய்த்தா வந்த யாத்திரை பலித்தது, முழுக்க சேவிச்சோம் அப்படிங்கிற திருப்தியோட சுவாமி இறங்கி வந்தார். அந்த முக்திநாத் பெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிட்ட வேணும்னு பிரார்த்தித்து